ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சென்னு கிட்ட மீஜி கார்லயே உட்கார்ந்து வம்பு பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சீக்கிரட்டா லவ் பண்றதுக்கு தான் நீங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன்னு நினைச்சேன். அப்போ இல்லையான்னு சொல்லிட்டு கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. சென்னும் ஆபீஸ்ல இருக்கோம் அப்படின்னு ஏதோ சொல்லி பாக்குறான். இவன் நகர்ற மாதிரி தெரியல. ஆனா அவனும் கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வந்தா, சரி ஓகே உன்னை டீஸ் பண்ணி போர் அடிக்குது, நான் கிளம்பி போறேன்னு மீஜி பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கா. சென்னு பாக்குறான், என்ன பொன்றா இவன் சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அவனுக்கு அந்த போலீஸ் சார் இருக்கார்ல, அந்த அண்ணா, அவர் வேற கால் பண்ணிட்டே இருக்காரு. ஏதோ ரெண்டு பேரும் டீலிங் போட்டிருப்பாங்க போல. மீஜி அவ ஆபீஸ்ல போய் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த திங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் மிஸ்டர் ஷாங்கோட சைட்ல இருந்து தான் வந்திருக்கான். கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சென்னு உள்ள வந்துடுறான். நீங்க ஆல்ரெடி மீஜி சைட்ல இருந்து எங்க கம்பெனியோட ஸ்டாஃப் டீடைல்ஸ் எல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் இனிமே சரி பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லா ஸ்டாஃப் எப்படி இருக்காங்க, எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லா டீடைலும் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா அந்த ஃபைல நம்ம மீஜிட்ட கொடுக்குறான். மீஜியும் அதை வாங்கி வச்சுக்கிறா. அடுத்து நேரா மீஜி சென்னை பாக்குறதுக்கு தனியா வந்துட்டு, என்ன பண்றிருக்க, நீ வந்து என்னோட வேலையை பார்க்க விடாம என்ன டார்ச்சர் பண்றிருக்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அப்ப அந்த இடத்துல வேலை பார்க்காத, இது போயிடு அப்படின்னு சென்னு சொல்றான். முடியாது அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நான் என் வேலையை பார்க்கதான் செய்வேன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சென்னு பாட்டுக்கு அவனோட வேலையை ரெகுலரா பார்க்க ஆரம்பிக்கிறான். சென்னை பார்த்து மத்தவங்க எல்லாம் பாரு, மிஸ்டர் ஷாங்கோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவரு எவ்வளவு திமிரா இருக்காருன்னு, எடுத்ததுமே ஆடிட்டர்ஸ் கிட்டே கை வைக்கிறாருன்னு பேசிட்டு இருக்காங்க. சென்னு நேரா போய் அவன் ஆபீஸ் ரூம்ல உட்கார்றவன் அங்க இருக்கிற அந்த மெயின் ஆள் இருப்பார்ல, அவர்கிட்ட வேர் ஹவுஸோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்ல, என்ன சார் வந்த நாளே வேர் ஹவுஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்னதான் நீங்க வந்துட்டு நெப்போட்டிசம் வழியா உள்ள வந்திருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் டீடைல்னு சொல்லிட்டு, இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சென்னு பாக்குறான், ஓ கொடுக்க முடியாதா, அப்ப நான் மிஸ்டர் ஷாங்குக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு நேரா கால் பண்ண ஆரம்பிக்க, சார் என்ன பண்றீங்க, ஏன் மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்க, நெப்போட்டிசம்ல வந்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், கிளம்பலாமா வேர் ஹவுஸ் போலாமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். உள்ள வேர் ஹவுஸ்ல இருக்கிற ஆளுக்கு எக்கதெல்லாம் மறைச்சு வை அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மேனேஜர் போன் பண்ணிட்டே இருப்பான் போல. ஆனா அந்த ஆளு எடுக்கவே இல்ல. சென்னு நேரா அதுக்குள்ள உள்ள போயிடுறான். என்ன சார் வேர் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடிக்கடி நம்பர் சேஞ்ச் பண்ணுவாங்க, அவரோட நம்பர் என்கிட்ட இருக்கு, நீங்க கால் பண்ண அது எனக்கு தான் வந்துச்சு, அது கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நக்கலா சென்னு பேசிட்டு இருக்கான். அந்த மேனேஜர் உள்ள இன்னொரு சீஃப் மேனேஜர். இந்த சீஃப் மேனேஜர் மிஸ்டர் ஷாங்குக்கு ரொம்பவே க்ளோஸ் போல. அவங்க எல்லாம் பாத்துட்டு, சரி சார் இதுக்கும் மேல இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்ல, இங்க ஒர்க் பண்ற எல்லாரோட டீடைல்ஸையும் கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மேனேஜரும் சீஃப் மேனேஜரும், ஏன் சார் இப்படி பண்றீங்க, தேவையில்லாத தொல்லைன்னு சொல்ல, நெப்போட்டிசம்ல உள்ள வந்தவன் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நக்கலாவே பேசிட்டு இருக்கான். டீடைல்ஸ் எல்லாம் அதே மாதிரி நம்ம சென்னோட கைக்கு போயிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மீஜிய கூட்டிட்டு இந்த பாஸ் இருக்கானே, அவனும் ஒருத்தன் இன்னொரு ஃபேக்டரி உனக்கு வரான், எதுவும் தெரியாத மாதிரி, இங்க எதோ பார்சல் வர வேண்டியது மிஸ் ஆன மாதிரி, என்னோடது பார்சல் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. என்னங்க இந்த மாதிரி ஃபேக்டரியில எல்லாம் வந்து தேடி எடுக்க முடியாது, எவ்வளவு சின்ன சின்ன பேக்கேஜஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க, லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படிதான், இந்த கம்பெனியே ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, வந்த வேலை ஒண்ணும் உருப்படியா முடியலையேன்னு மீஜியும் பாஸும் வெளியே வராங்க. பார்த்தா சென்னை அவளுக்காக வெளியவே வெயிட் பண்ணிருக்கான். மீஜி மழை பெய்யற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போலான்னு கூப்பிட, என்ன டிராப் பண்றதுக்கு வரேன்னு சொன்னா அப்படின்னு பாஸ் வலிஞ்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்ப சரி நானும் வரேன்னு சென்னு மீஜி தலையில மட்டும் கொடையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மட்டும் கொடையில போயிட்டு இருக்காங்க. இந்த பாஸ் வேகமா ஓடி போயிட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான், மழையில படாம இருக்கணுங்கிறதுக்காக. சென்னும் மீஜியும் கூட வந்து நின்னுட்டு இருக்காங்க, மழையில கொஞ்சமும் நனையாம. அங்க இருக்க கோவில பாத்துட்டு மீஜி சொல்றா பாஸ் கிட்ட, இங்க இருக்க கோவில்ல வேண்டிக்கிட்டா நடக்கும் தெரியுமா அப்படின்னு. அப்படியா நீ வேண்டினது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்க, மீஜி யோசிச்சு பாக்குறா. சென்னு கூட எப்போ இருக்கணும்னு தான் வேண்டுனா, இப்ப சென்னு கூட தான் இருக்காங்க. அதை யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட நடந்துருச்சுன்னு சொல்லலாம், நான் காலேஜ் நல்லா கிடைக்கணும்னு வேண்டுனேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. சென்னு அவளையே குறுக்குறுன்னு பாத்துட்டே இருக்கான் அமைதியா. அப்ப எனக்கு கூட ஏதாவது நல்ல லவ் செட் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டேன் அப்படின்னு பாஸ் சொல்லிட்டு இருக்கான். இதுவே பூமாதேவி கோயிலு, இங்க வந்து அப்படியே யாராவது வேண்டுவாங்க, காதலுக்கு நிறைய சாமி இருக்கு, அங்க போய் வேண்டுங்கன்னு சொல்லிட்டு சென்னு கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் சென்னு ஆபீஸ்ல போயிட்டு நல்ல நக்கலா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப இந்த பாஸ் உள்ள வந்துட்டு, எனக்கு ஆக வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்கு, அதனால அந்த வேலைக்கெல்லாம் நீங்க எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், நம்ம ரெண்டு டீமுக்குள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தாதான் அடுத்த லெவல் போக முடியும்னு சொல்ல, சரி சரி பாக்கலாம்னு சொல்லிட்டு சென்னு ரொம்ப நக்கலா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி விட்டு மீஜியோட பாஸ வெளியே அனுப்பி விடுறான். மீஜியோட பாஸ்க்கு சென்னை சுத்தமா பிடிக்கல ப்ரொஃபஷனல் விஷயத்துல. கோவமாயிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி அவன் உள்ள போயிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா சென்னு இந்த பாஸ கூப்பிட்டுப்பான் போல ஸ்னூக்கர் விளையாடுறதுக்கு. ரெண்டு பேரும் ஸ்னூக்கர் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க, சும்மா கேம் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்காக தான். மீஜிய இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் கோத்து விட கூடாது, அப்படி அவளை தனியா விட்டுட்டா இந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் டீடைல்ஸ் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல,
மீஜி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அப்ப கம்பெனில பெருசா அது தப்பு இருக்கு போலயேன்னு சொல்லிட்டு இந்த பாஸும் கேட்டுட்டு இருக்கான். இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏத்திட்டு போற கம்பெனி எல்லாம் வருது, லாரி எல்லாம். அந்த லாரி எல்லாமே அப்படியே ஈரத்துல நனைஞ்சு சொட்டிக்கிட்டே இருக்கு. சென்னதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு டிரைவருக்குலாம் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்குறான். இன்னும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, இந்த வேலை ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது போல, பார்சல் தூக்குறது ஈஸியா தான் இருக்கு போலன்னு சொல்ல, அங்க பையன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் அப்பாவி போல. அவர் சென்னிக்கிட்ட, ஆமா தம்பி, ஆமா உள்ள என்ன ஏத்துறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும், ஏத்தி இறக்குறது என்னமோ ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. என்னத்தை தாண்டா கடத்துறீங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கே கொஞ்சம் தொல்லை அதிகமா தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள மறுபடியும் பார்சல் டெலிவரி பண்ற இடத்துக்கு, அந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஏற்கனவே சென்னு வந்து ஸ்டாஃபோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனால, அந்த இடத்துக்கு மறுபடியும் மீஜியை கூட்டிட்டு பாஸ் வந்துடுறான். நாங்க அந்த கம்பெனில இருந்து தான் வரோம், எங்களுக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, இல்லங்க லாஜிஸ்டிக்ஸ் ஃபைல்லாம் எங்களோட பர்சனல், இதுல எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கம் கேஷுவலா எங்க மேனேஜர் கிட்ட கேக்குறேன்னு அவன் சொல்லும் போதே சென்னை அந்த இடத்துக்கு வந்துடுறான். மீஜியையும் பாஸையும் முறைச்சு பார்த்துட்டு, சரி சரி அவங்க பாத்துட்டு போட்டும் விடு அப்படின்னு சென்னு சொல்ல அந்த ஆளை விட்டுடுறான். சிசிடிவி கேமராவெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி மறைச்சிட்டு மீஜிக்கு பின்னாடி பாதுகாப்பா சென்னுட்டு சீக்கிரமா வேலை முடின்னு சொல்ல, மீஜி ஒரு சில விஷயங்களை போட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் கேஷுவலா அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. சென்னு வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் வண்டி எல்லாம் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டு சென்னு போறான். இது எங்கதான் போகுது, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதே மாதிரி அந்த வண்டிய மீஜியும் ஃபாலோ பண்ணிட்டு போவா போல. சென்னதை பாத்துட்டான். இவ எதுக்கு இங்க வராங்கிற மாதிரி தொடர்ந்து பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் தூளி இருக்கால, அவ குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த குட்டி பையன் ஓடி போய் பாக்குறா. வேலைக்கார லேடி, ஒன்னும் இல்லம்மா, ஷாம்பு பாட்டில கீழே போட்டேன், அந்த சத்தத்துக்கு பயந்து அழுகுறான். இதுக்குதான் அப்பான்னு ஒருத்தர் கூட இருந்திருந்தாருன்னா இப்பெல்லாம் நடந்திருக்குமா? அந்த பாய் ஃப்ரெண்ட வேற நீ பிரேக்கப் பண்ணி விட்டேன்னு அந்த லேடி பாத்துட்டு ஒருத்தன் வேற வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அந்த பையன் மட்டும் பயந்து போல, ஆயமா வேலை பார்க்க வர எனக்கே பயமா தான் இருக்குன்னு சொல்ல, தூளி எங்க இருந்து போறதுக்கு முன்னாடி, ஆண்டி உங்களுக்கு இன்னும் 20,000 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ராவா தரேன், என் பையனை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நேரா இவ கிளம்பி போறவ இந்த போக்கு கல்யாணம் ஆக போதுல, அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கா, ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏடி நீயும் சென்னும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க ஆரம்பிக்க, ஆமாண்டி ஏன் போ சொல்லலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல போ சென்னோட பர்சனல் லைஃப் எதை பத்தியும் இது வரைய பேசினதே கிடையாது, அந்த மாதிரிதான். சரி ஓகே, என் கூட வேலை பாக்குற ஒரு பையன், அவனை உன்னை கோத்து விடுறேன், அந்த பையன் நல்ல பையன்டின்னு சொல்லிட்டு போவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேச ஆரம்பிக்க, இல்ல வேணாண்டி அப்படின்னு தூளி சொல்றா. தூளி சென்னை மறக்கவே இல்ல போல, அக்ரிமெண்ட் போட்டு ஆனா உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தனியா போய் நின்னு யோசிச்சு பாக்குறா. அந்த பொறுக்கி பையன் வந்தப்பெல்லாம் சென்னை எப்படி வந்து காப்பாத்துனா, இந்த மாதிரி ஒரு பையனை எப்படி நான் மறக்க முடியும்னு சொல்லிட்டு தூளி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏத்திட்டு வண்டி எல்லாம் வந்துச்சுல, அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு வண்டியோட நம்பர் பிளேட் இருக்கே அது எல்லாத்தையும் கழட்டி போட்டு புது நம்பர் பிளேட் எடுத்து ஓட்டிக்கிறாங்க. என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்றாங்க அப்படிங்கறத அந்த பக்கமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தால மீஜி, அவ சைடு நின்னு இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. கரெக்டா போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சென்னு வந்துடுறான். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவளை பின்னாடியே வந்து எடுத்துட்டு வந்துடுறான். நீங்க என்ன பண்ற, என் பாய் ஃப்ரெண்டா வந்தனா உனக்கு இதுல தலையிடுறதுக்கு தகுதியே கிடையாது, இல்ல ஆபீஸ்ல வேலை பாக்குறவனா வந்தனா நான் சும்மா வந்து போட்டோ எடுக்கிறேன், நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து சென்னோட போன்ல ரிங் டோன் கேட்டுருது. சென்னு வாங்கியது போலாம், அந்த சீஃப் மேனேஜர் பாத்துட்டான் பாருன்னு சொல்லிட்டு கூட்டு வரதுக்குள்ள சீஃப் மேனேஜர் கார் கிட்ட வந்துடுறான். அங்க இருக்க கார் கிட்ட மீஜி வேகமா சென்னுக்கு கிஸ் பண்ற மாதிரி அப்படியே முன்னாடி ஒரு டிராமா போட ஆரம்பிக்கிறா. அந்த சீஃப் மேனேஜர் வந்து பாக்கலான்னு வரதுக்குள்ள அந்த டிரைவர் இருப்பார்ல பையனு, அவர் அங்க வந்துட்டாரு. ஆபீஸுங்க எல்லாம் இங்க நிறைய வந்திருந்து இந்த மாதிரி காதல் ஜோடி நிறைய ஒதுங்குறதெல்லாம் சகஜமாயிடுச்சு, இதுல உங்களுக்கு ஒரு த்ரில்லு போல, இதை பத்தி கவலைப்படாதீங்க, வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மேனேஜரை கூட்டு போயிடுறான். சென்னு பாத்துட்டு இருக்கான். மீஜி அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மீஜி இவனை பாத்துட்டு மறுபடியும் அவனை கடிச்சு வச்சிடுறா. உன்னோட டார்ச்சர் தாங்க முடியல, இன்னொரு தடவை நான் வேலை செய்யும் போது அதுல வந்து தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், வீட்டுக்கு நான் திரும்பி வர மாட்டேன் பாரு, கார்ல இருந்து இறங்குன்னு சொல்லிட்டு அங்க அவனை சென்னை டிராப் பண்ணிட்டு மீஜி கிளம்பி போயிட்டு இருக்கா. சென்னை தனியா கார்ல தானே வந்தான், அவனோட கார் எடுத்துட்டு அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் மீஜி பின்னாடியே. மீஜி ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிறுத்திட்டு அந்த இடத்துலதான் ஆல்ரெடி பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு உள்ள ஏதோ வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கா. சென்னும் என் கார்லயும் பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போக, சார் உங்க பெட்ரோல் டேங்க் ஆல்ரெடி ஃபுல்லா தானே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. இருக்கதை சும்மா போட்டு ஃபில் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நேரா உள்ள போயிட்டு இருக்கான். சென்னங்க பில் பே பண்ணும் போது அவன் குரலை கேட்டு பாஸ் திரும்பி பாக்குறான். நீங்க இங்க என்ன பண்றீங்க, நாங்க போற இடம் எல்லாத்துலயும் உங்களுக்கு எப்படி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சென்னு பக்கத்துல வந்து நிக்கிறான். பாஸ் பாத்துட்டு, என்னது இது ஏதோ காயம் மாதிரி இருக்கு கணத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மீஜி பாக்குறா. அதெல்லாம் நமக்கு இதுக்கு, வாங்க இங்க இருந்து கிளம்பலான்னு பாஸ கூப்பிட்டு இருக்கா. இல்ல உன் பாஸ் கிட்ட ஒரு நிமிஷம் நான் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா மீஜி அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கேக்குறான். அதே மாதிரி மீஜியும் வெளியே போயிடுறா. திரும்பி வரும்போது மீஜிய பார்த்து இந்த பாஸ், என்ன மீஜி கடிச்செல்லாம் வைக்கிற போல, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா எனக்கே பொறாமையா இருக்கு, உனக்கு இப்பெல்லாம் ஒரு சைடு இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிரிச்சுட்டே அமைதியா வந்துட்டு இருக்கா. ஆமா அவன் என்ன சொன்னான்னு என்கிட்ட கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம மீஜிய பார்த்து பாஸ் கேட்க, எனக்கே தெரியும் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா.
சென்னை அவளை கூப்பிட்டு மிரட்டி வச்சிருக்கான். இன்னொரு தடவை மீஜியை இந்த மாதிரி ஹார்ஷான ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வேலை, உன்னோட அடுத்த எதிர்கால பிளான் எதையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் அமிச்சிட்டு இருக்கான். இத பத்தி ஏற்கனவே மீஜிக்கு தெரிஞ்சிருக்கும் போல. இங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் மீஜி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த வண்டி நம்பர் இருக்க யாரோ ஒருத்தங்க என் வண்டியை ஸ்கிராச் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் சார், அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ அந்த பையன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனாருல்ல, அவரோட வண்டி நம்பரை போட்டோ எடுத்துட்டு இருப்பா போல. அந்த வண்டி நம்பரை காட்டுறா. சரிங்க, அவர் நாங்க வந்து மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம்னு ஆளுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சீஃப் மேனேஜர் எல்லா டிரைவர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போட பை எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல பை ஏதோ ஒரு வண்டியில ஸ்கிராச் போட்டானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல சீஃப் மேனேஜர் பயந்துடுறான். நம்மளே போறதே ஃபேக்கான நம்பர்ஸ்ல, எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு கிளம்புறான். மீஜி வெயிட் பண்றக்கும் போதே அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி என்ன இந்த விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு, மீஜி என்ன பண்றக்க, எத்தனை தடவை சொல்றது, இனிமே உன் வேலையை நீ பாக்கணும், இந்த வேலை உனக்கு இருக்கணும் அப்படின்னா இப்பவே இந்த இடத்துல இருந்து போயிரு, பைக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது, நான் அவர்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். அவர் வந்துட்டே இருக்காரு. கிளம்ப போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த பை வந்துட்டு இருக்காரு. சென்னை அங்க போயிடுறான். நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நானே டீல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சீஃப் மேனேஜரும் பைய வந்து, எதுக்கே வந்த, நம்மள யாரும் வாட்ச் பண்றாங்க, இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சென்னங்க சீஃப் மேனேஜரை பார்க்க வந்துட்டு, அந்த டீம்ல டிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், அவன் பண்ண வேலைதான், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சென்னை சொல்லிடுறான். நேரா அந்த டிங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். என்ன நீங்க தான் பண்ணிருப்பீங்க போல கம்ப்ளைண்ட்னு சொல்ல, இல்லையே நான் அப்படி பண்ணலையேன்னு கேட்க, இல்லையே மீஜியோட பாஸ் இருக்கான்லன்னு அவன் பேரை சொல்லி அவன்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் இதுன்னு சொல்லிட்டு, இந்த திங்கு என்னெல்லாம் அந்த கம்பெனிக்கு முறைகேடுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானோ அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கு, இப்ப நான் என்னங்க பண்றது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த திங்கு கத்த ஆரம்பிக்கிறான். இந்த கம்பெனியே உங்களால மாட்ட போற நிலைமையில இருக்கு, ஒழுங்கா அந்த கம்பெனியை காப்பாத்தணுங்கிற ஆசை உனக்கு கொஞ்சமாவது இருந்ததுன்னா, மிஸ்டர் ஷாங்கு கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா இந்த வேலையை விட்டு உடனடியா கிளம்பிருன்னு சொல்லிட்டு சென்னை மிரட்ட ஆரம்பிக்கிறான். சென்னை அங்க பயமுறுத்தினதுல திங்கு வேலையை விட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஷாங்கு கிட்ட மாட்டினா கண்டிப்பா உயிர் போயிரும்னு சொல்லிட்டு வெளியே சென்னை வந்து நிக்கும் போது, என்னாச்சு, இப்ப எப்படி நடந்தது, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. மீஜி தலையை தட்டி கொடுத்துட்டு அவசரப்படாதங்கிற மாதிரி அங்கிருந்து சென்னு போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள மிஸ்டர் ஷாங்கு சென்னுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு, மிஸ்டர் திங்கோட விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஆள் இத்தனை நாள் நல்ல நாயா இருந்தான், ஆனா இதுக்கு மேல அவன் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் போற பாதை சரி கிடையாதுன்னு சொல்ல, சரி ஓகே அவன் தப்பு பண்ணவனாவே இருக்கட்டும், நீ உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடவே மாட்ட, இன்னைக்கு அந்த கார் நம்பர் பிளேட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எதுக்காக அதை தலையிட்டு தடுத்து நிறுத்துனன்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் நம்ம கம்பெனிக்கு நல்லது நடக்கணும்னு தான் சொல்லிட்டு சென்னு சொல்றான். நம்புற மாதிரி இல்லையே மிஸ்டர் ஷாங் அங்கிருந்து போக, மிஸ்டர் ஷாங்கும் மிஸ்டர் ஷாயும் எடுத்துக்கிட்ட போட்டோ அங்க ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டே சென்னு மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா மீஜி வாசல்லே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ஏன் இந்த மாதிரி இப்ப பாரு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ண அப்படின்னு சென்னு கேக்குறான். இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு மீஜி அங்கிருந்து கோமாயி மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுறா. அதே மாதிரி நம்ம போலீஸ்னா அவரோட அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போன சமாதிக்கு போயிட்டு, சென்னு பாத்தியா உனக்காக பிளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான், மீஜி இருக்காளே உனக்காக கேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கா, உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட அதை தெரியாதனமா கொடுக்குறாளாம், அதெல்லாம் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். மீஜி முன்ன மாதிரி இல்லம்மா, வளர்ந்துட்டா, பெரிய பொண்ணாயிட்டா, ரொம்ப மாறிட்டா, அந்த 2 பேரையும் நல்லா பாத்துக்க முடியாம போயிட்டேங்கிற கவலை எனக்கு அப்பப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அடுத்து அவர் நேரா கிளம்பி அவரோட சீஃப பார்த்து, முக்கியமான ஆதாரங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன், கண்டிப்பா அது பெரிய லெவல்ல போகும்னு சொல்லிட்டு கொடுக்க, எத்தனையோ தடவை நம்ம கண்டுபிடிச்சு நம்மளதான் திட்டு வாங்கினதா மிச்சம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் கேக்குறாரு. இதை நீங்க பாருங்கன்னு சொல்ல, சரி நான் மேல் இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம சென்னை எங்கேயோ போறதுக்கு டீசென்டா கிளம்பிட்டு இருக்கான். ஹேர் ஜெல் வச்சிருக்கியா அப்படின்னா மீஜிட்டு கேட்டு போட்டு விடுறியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா மீஜி கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறா. சரியான துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சென்னும் வெளியே போயிட்டு இருக்கான். பார்த்தா இன்னைக்கு போக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணமா, அதுக்குதான் 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம சென்னு தான் மாப்பிள்ள தோழனா இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போ கண்டிப்பா கேள்வி எல்லாம் நிறைய கேட்பாங்க, கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், நாங்க முதல் முறையா பாத்துக்கிட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள், அவளோட பிளட் குரூப் என்ன, அவ என்னைக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு காலேஜுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, என்னைக்கு நாங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லா டேட்ஸையும் மனப்பாடம் பண்ணிருக்கான். டேய் ஓவர் ஆலையாடான்னு சொல்லிட்டு நம்ம சென்னு கேட்க, டேய் உனக்கும் கல்யாணம் ஆகணும்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்டா, தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்கியா இல்லையான்னு கேட்க சென்னுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போறாங்க. அங்க நம்ம மீஜி பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்கா. மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறதுக்காக நம்ம தூளியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை கோஷ்டி உள்ள வருது. அப்போ மாப்பிள்ளை சைட்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வந்து, பொண்ணு சைடுக்கு வந்துட்டு ஒரு நூல் மாதிரி இருக்கு, அதை கொண்டு போய் கொடுக்கணுமா, அதை கொடுக்கறதுக்காக நம்ம சென்னை அனுப்புறாங்க. இங்க பாரு மீஜி, எங்க சைட்ல இருக்க வேண்டிய ஆள் நீ, என் ஃப்ரெண்டு தானே, எதுக்கு அங்க போன, நீ வா அந்த பக்கம் அப்படின்னு போ கூப்பிட, அந்த பக்கம் வந்து அந்த நூல் எடுத்துட்டு மீஜி வந்துட்டு இருக்கா. சென்னும் மீஜியும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருக்கு இந்த கல்யாண செட்டப்பே அவங்களுக்கு. அடுத்தடுத்து பக்கத்துல போயிட்டு 2 பேரும் அவங்க கையில இருக்கிற நூல் எல்லாம் கொடுத்து அதுல நாட்டு மாதிரி ஒண்ணு போட்டு இந்த கல்யாணத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு கல்யாணத்துக்கான ப்ராசஸ் ஆரம்பமாகுது. சில கேள்வி எல்லாம் வந்து கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கான். பொண்ணை எப்படி பாத்துக்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கேள்விக்கு என் ஃப்ரெண்டு சென்னை என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். தொண மாப்பிள்ள இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பொண்ணு நல்லபடியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தா போதும், வேற எதுவும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்ல மீஜி அமைதியா பாத்துட்டு இருக்கா. மீஜிய பார்த்தே சென்னு பதில் சொல்றத தூளியும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஒரு வழியா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சடங்கெல்லாம் முடியுது. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. சென்னு மீஜியும் 2 பேரும் வெளியே நின்னுட்டு இருக்க. நீ என்ன பண்றிருக்க? எதுக்கு என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் எதிர்காலத்தை பத்தி எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா அப்படின்னு மீஜி கேக்குறா. அதுக்கு சென்னு பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள அங்க வந்துடுறாங்க ஆளுங்க. இல்ல தொண பொண்ணு இருக்கால, அவ வரலையா. மீஜி உன் பாடி சைஸ் தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும், அந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கிறியா, தொண பொண்ணா நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்குள்ள தூளி அங்க வந்துடுறா. அத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண பொண்ணா அவ மாறிடுறா. கல்யாண ஃபங்க்ஷன் ஆரம்பமாகுது. கல்யாணமும் ஹாப்பியா நல்லபடியா முடியுது. கல்யாணத்துல பொக்கே எல்லாம் பிடிப்பாங்கல்ல, அந்த பொக்கே நம்ம மீஜியோட கையில வந்து விழுந்துருது. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்ல மீஜியும் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹாப்பியா அந்த கல்யாண விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டு நம்ம சென்னை அப்புறம் ரொங்கு, அதாவது இந்த கம்பெனில இருக்க 3வது ஃப்ரெண்டு, 2 பேரும் மறுபடியும் ஸ்னூக்கர் கிளப்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் ஒருத்த மட்டும் இல்லாதது இவ்ளோ போரிங்கா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும்டா, நீ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்தா கூட அவன் கல்யாணத்துக்கு 50,000 யுவான் கொடுத்திருக்க. உன்கிட்ட இருக்க மொத்த காசே அவ்வளவுதான் இருந்திருக்கும்னு சொல்ல, டே எனக்கு நீங்க 2 பேர் இருக்கும்போது என்னடா கவலை, இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி அவனோட குழந்தை, அடுத்து நீ உன் பொண்டாட்டி உன்னோட குழந்தை, அப்புறம் நான் மொத்தமா சேர்த்து 5 பேர் வரும்ல, நம்ம 5 பேரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்டான்னு சொல்ல, சென்னு பாக்குறான் உன் கணக்குல தீயதான் வைக்கணும், இருந்தாலும் உன் கூட நாங்க ஜாலியா தான்டா இருப்போம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஃப்ரெண்ட பத்தி யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். சென்னை அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்து, கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம், வீக்கெண்ட் வருது, இந்த வீக்கெண்டுக்கு வெளியே எங்கேயாவது கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்ல மீஜியும் ஓகேன்னு சொல்லிடுறா. பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமுமே ஹாப்பியா இருக்கு. ஏதோ சீ சைடுக்கு தான் எல்லாரும் ஒன்னா போறாங்க. ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடல்ல போட்டிங் போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம சென்னு வந்துட்டு இருக்கும் போது மீஜி கீழ இறங்கி வந்துட்டு இருக்கா. கியூட்டா ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கா. சென்னு இவள பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா வெளியே போகும்போது அந்த பாஸ் இருக்கான்ல, மீஜி செம்மையா இருக்கு, இந்த கலர் உனக்கு சூட்டா இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு கண்டபடி கல்ல போடுற மாதிரி பேசிட்டு இருக்க. சென்னுக்கு இதை பார்க்கவே காண்டாயிட்டே இருக்கு. அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டே இருக்கான். அதே ரூட்ல வந்துட்டு மீஜியும் அந்த பாஸும் பேசிட்டே இருக்காங்க. மீஜி உனக்கு பிடிச்ச மியூசிக்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ பீச்ல உட்காந்து கேட்கலான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், எவ்வளவு தாட்ஃபுல்லான கிஃப்ட்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. இங்க கூட உனக்கு நான் சன்ஸ்கிரீன் கூட போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த பாஸ் போயிட்டு இருக்கான். சென்னங்க நடுவுல வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். கொஞ்சம் ஓவரா பண்ணாத, வா கேம் விளாடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பாஸ கூட்டு போயிடுறான். இருந்தாலும் மீஜி பக்கத்துல யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு கூட நீ தான் முடிவு பண்ணுவ போலன்னு சொல்லிட்டு பாஸ் கேட்க, ஒரு பாஸா அவளுக்கு வேலையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ பாக்குற மாதிரி லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவளோட ஃபேமிலியா நான் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியான்னு பாஸ் கொஞ்சம் நக்கலா கேட்க தண்ணி எடுத்து கால்ல வேணும்னே ஊத்தி விட்டுறான். பாஸ் பாக்குறான், இவன் பொறாமைக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம மீஜி கிட்ட சென்னு வந்துட்டு, இந்த கார் வச்சுக்கோ, போய் அவனோட கார்லாம் நீ ஓசியில வாங்கி சுத்த வேணாம், அவன் என்ன பெரிய ஆளான்னு கேட்க, சரி ஓகே அவன் எனக்கு வேற யாருமே இல்ல, ஆனா நீ எனக்கு யாரு, நீ எதுக்காக எனக்கு கார் கொடுக்குற அப்படின்னு மீஜி கேக்குறா. இவன் என்னதான் பதில் சொல்றான்னு பாக்கிறதுக்காக. ஆனா சென்னு வாய் மூடிட்டே இருக்கான். அப்ப நீ யாரும் இல்லல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு மீஜி அங்க போய் உட்காந்துக்கிறா. ட்ரூத் ஆர் டேர் கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. மீஜியோட டர்ன் வருது. உன்னோட ஐடியல் டைப் யாரு, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லிட்டு கேட்க மீஜி அமைதியா பாத்துட்டு இருக்கா. சென்னுக்கும் அவளுக்கும் இப்பதானே சண்டை நடந்தது. சென்னு ரொம்ப சோகமாவே உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பாஸும் இவ என்ன சொல்ல போறா அப்படின்னு அமைதியா பாத்துட்டே இருக்க. மீஜி சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப தைரியமான ஒரு ஆளா இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எதை பத்தியும் கவலைப்படாம துணிச்சலா வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும், ஏன்னா நானும் அதே மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை சொல்லியும் நம்ம சென்னை அப்புறமா கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அந்த பாஸ் இருக்கான்ல, அவனுக்கு இவள சென்னை பத்தி தான் சொல்றா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இருக்கிறதுலே தைரியமான ஆளு, இவளுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு துணிற ஆளு சென்னுதான் சொல்லிட்டு பாஸ்கே தெரிஞ்சிருக்கு போல. அடுத்த நாள் காலையில நம்ம பாஸ் சென்னு 2 பேருமே ஒன்னா உட்காந்துட்டு மீஜி எப்படியோ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவளே பாத்துட்டு இருக்காங்க. மீஜியும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு அந்த பக்கமா நிறைய நண்டெல்லாம் இருக்கும் போல, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம்லலாம் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறி கடல் மூழ்கிடுமா. பகல் டைம்ல மட்டும்தான் இந்த இடம் தெரியுமா. இங்க நண்டு நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட்டு போறான். அந்த இன்னொரு கூட ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கால, அந்த பொண்ணு டக்குன்னு ஸ்லிப் ஆயிட்டு உள்ள விழுந்துடுறா. அவளை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீஜி உள்ள போயிட்டு அவளுக்கு கால் அடிபட்டு இருக்குன்னு அவளையும் தூக்கி விட்டுடுறா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துல பயங்கரமா சூறாவளி காத்தடிக்குது. கடல் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பகல்லையே. எல்லாம் கடல்ல இருந்து சீக்கிரம் இறங்கிருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சென்னு தேட ஆரம்பிக்கிறான் மீஜி எங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. மீஜி அந்த 2 பேரையும் பார்த்து, இந்த பொண்ணை முதல்ல எங்க இருந்து கூட்டு போவல், கால்ல அடிபட்டு இருக்கு, போயிட்டு என்ன காப்பாத்துறதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வான்னு சொல்ல, அந்த பையனும் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான்.
நேரா வந்து சென்னு பாஸ் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. மீஜி அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கா. தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல சென்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பாஸ் வேகமா கால் பண்ணி பாதுகாப்பு படைக்க, நீங்க எப்படியாவது ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கா, அவளை காப்பாத்துனீங்கன்னா 3 மடங்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சென்னு அதுக்குள்ள ஓட்டமா ஓடுறவன் எந்த இடம் தேடி கண்டுபிடிச்சு தண்ணிக்குள்ள கூட இறங்கி ஓடிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வர பாதெல்லாம் தண்ணி ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சு. சீக்கிரமா இறங்கி போயிட்டு மீஜிய பாத்துட்டு கைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டு இருக்கான். மீஜி வெளியே வரா. கையில அடிபட்டுருச்சா அப்படின்னு சென்னு கேட்க, நீ வர வழிலாம் தண்ணி ஆந்திருக்குமே, எதுக்கடா வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க, மீஜியை வேகமா சென்னு கட்டி பிடிச்சுக்கிறான். நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல, நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மீஜி பாத்துட்டு இருக்கா. கைய வலிக்குதுன்னு சொல்லிட்டு, உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா, உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. சென்னும் மீஜியும் உட்காந்துட்டு இருக்காங்க. காப்பாத்துறதுக்கு போட் வருது. டாக்டர் வந்து பெருசாலாம் அடி இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாராவது என் கூட மாத்திரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, மீஜி நானே போய்க்கிறேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பிட்டு இருக்கா. சென்னு விட மாட்டிக்கிறான். நீங்க தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பாக்குறான். நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பிட்டு இருக்கான். மாத்திரையை கொடுத்து கீழே வரவன் கிட்ட கூட இன்னொரு பையன் கீழே விழுந்திருந்தான்ல, நான் போய் மீஜிட்ட மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, அந்த 2 பேரும் அங்க இல்ல, டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்பி போன்னு சொல்லிட்டு பாஸ் அங்க இருந்து போயிடுறான். மீஜியும் சென்னும் பீச்ல இறங்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.